மாணவ மாணவிய செல்வங்களுக்கு விஷயம் இருக்குது. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலை, ஓரளவு நான் நல்ல மார்க் வாங்கணும், குறிப்பாக 1 மார்க்கில் நான் அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ தயவு செஞ்சு இந்த மெட்டீரியலை நல்லா தரவாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சுருங்க. சினோனிம், ஆன்டனிம், காம்பவுண்டு, கிளிப்பிடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. சரியா? இது இல்லாமல் ஏற்கனவே வே டு சக்ஸஸ் மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதோட லிங்க்கும் நான் தரேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து எபோவ் ஆவரேஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மெட்டீரியலில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே நல்லா தரவாக பார்த்துருங்க. 1 மார்க்ஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும். சரியா? 12th இங்கிலீஷ் டஃப் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா படிக்காததுனால சில பேர் டஃப்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதையுமே பார்த்துருப்பீங்க. சில பேர் அவங்க படித்ததுனால ஈஸின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் வந்து நம்ம இருக்குது. ஸோ நம்ம அது எவ்வளோ மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம 1 மார்க் வந்து போட முடியும். சரியா? அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 11th இங்கிலீஷ் வந்து ஈஸியாக தான் வரும். சரியா? 12th மாதிரிலாம் கிடையாது, இன்னுமே நமக்கு இங்கே ஈஸியாக தான் வரும். போயம் அப்ரிசியேஷன் வந்து 6 போயமோட புக் பேக்கே நல்லா தரவாக பார்த்துருங்க. ஏன்னா 2 வந்து இன்டீரியர் வரும். அதனால் நீங்கள் வந்து 6த்தையுமே நீங்கள் புக் பேக் தரவாக பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதில் 4 போட்டுடலாம். அடுத்ததாக நமக்கு வந்து எனி 3 out of 4 அந்த கிராமரில் வந்து தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இன்வர்ஷன் கண்டிஷனல் கிளாஸுக்கு பதிலாக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து கேட்டுட்டாங்க. அது சிலபஸில் இருக்குது. அந்த கொஷின் வந்து கொஞ்சம் மாறி தான் வரும். சரியா? அந்த இன்வர்ஷன் வரலாம், இல்லை சம்டைம் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரலாம், ஸோ கன்ஜங்ஷன் பேஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் கூட வந்து பேஸ் பண்ணி வரலாம். ஸோ அதுக்கும் நம்ம ரெடியாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடணும். வே டு சக்ஸஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் லிங்க் அனுப்புகிறேன். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அது கம்பல்சரியாக வந்துடும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸும் கம்பல்சரியாக வந்துடும். டைரக்ட் இன்டைரக்ட் ஒன்று அப்படியும் வரலாம். இல்லைன்னா ரிப்போர்ட் டயலாக் ஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் இப்போ 12th வந்து பார்த்திங்கன்னா நேற்று கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியும் வரலாம், பார்த்துக்கோங்க. இந்த கைடில் இருக்குது. இஆர்சி 3 இருக்குது, அதில் 2 எழுதணும். இஆர்சி வந்து சில கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக ஃபீல் பண்ணாங்க. புக் பேக் தான் இருந்தாலும் அவங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெமரைஸ் பண்ணல. சரி, ஒரு இது வந்தால் நமக்கு எலிசஸ் தெரியும், இல்லை இந்த போயம் வந்து நமக்கு வந்து அந்த லெசன் நமக்கு தெரியும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப டீப்பாக அவங்க அதை தனியாக அதை எடுத்து கேட்குறப்ப டக்குன்னு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கு வரல. ஸோ அதனால் எல்லாமே இஆர்சி நல்லா மெமரைஸ் பண்ணிடுங்க. 6 லெசனில் இருக்கிற இஆர்சியும் ஒன்று விடாமல் நீங்கள் தரவாக படிக்கணும். 3 லெசன் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஸோ 6 லெசன் இஆர்சிலாம் 6 லெசன் படிச்சே ஆகணும். ப்ரோஸ் கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 லெசன்ஸ் ஏற்கனவே நம்ம போட்டாச்சு இம்பார்ட்டன்ட்டு. 6 லெசனுமே படிச்சிடணும். 2 மார்க் 3 மார்க்லாம் காம்ப்ரமைஸே இல்லை. 6 லெசன் புக் பேக்கை தரவாக படிக்கணும். ஏன்னா அங்கே சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 2 அப்படி தான் கொடுக்குறாங்க. பேராகிராஃப்ன்றப்போ தான் நம்ம சொல்லிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு 3 லெசன் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு. அடுத்தது 37 to 40 வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங், ஆர்டிக்கல் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங்லேருந்து இதிலிருந்தே கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். நோட்டீஸ் இல்லை ஆர்டிக்கல் இல்லை இமெயில் வந்துடும். ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. அடுத்தது டிஸ்கிரைபிங் ஏ ப்ராசஸ் வரலாம். இல்லை அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் டயலாக் வந்து பார்த்திங்கன்னா வரலாம். இல்லைன்னா ப்ராவர்ப்ஸ் வந்து வரலாம். இல்லைன்னா வெர்பல் அண்ட் நான் வெர்பல், அதாவது பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 12th அப்படி தான் அந்த டேப்லர் காலம் ஒன்று கொடுத்துட்டாங்க. அவங்க சென்டென்ஸ் எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங் அந்த ஐபிஎல்லோட டேபிள் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நியூஸ் ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக கேட்டதில்லை. இருந்தாலும் அதை எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிற எல்லாமே, புக் பேக்கில் இருக்கிற எல்லா எக்ஸசைசஸுமே கைடில் ஆன்சர் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 தான் கம்பல்சரி வரும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 வந்துடும். சரியா? இல்லைனாலும் நீங்கள் 2 4 6 பார்க்குறீங்கனாலும் அதையும் பார்த்துக்கலாம். இல்லை லாஸ்ட்டு 3 பார்க்குறீங்கனாலும் தாராளமாக பார்த்துக்கலாம். ஆனால் அதை கூட ஒரு சேஃப்டிக்காக ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. சரியா? 3 நல்லா தரோம், 1 மட்டும் அதை மட்டும் தெரிகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நோட் மேக்கிங் இல்லை சம்மரைசிங், இல்லைனா ஜென்ரல் பேராகிராஃப் ஏதாவது எழுத சொல்லி வரலாம். ஜென்ரல் பேராகிராஃப்ன்றப்ப ஏதாவது ஒரு டாபிக் பற்றி அவங்க கொடுக்கலாம். அது எப்படி வேணாலும் வரலாம். நோட் மேக்கிங் சம்டைம் வரும், சம்டைம்ஸ் இது சம்மரைசிங் வரும். சரியா? நீங்கள் ஒன்று மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது, 2டையுமே பார்த்துட்டு போகணும். அந்த கொஷின் நம்பியிருக்கீங்கன்னா. அடுத்து லெட்டர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபார்மல் லெட்டர் இருக்குது, இல்லைன்னா இன்ஃபார்மல் லெட்டர். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பயோடேட்டா ரிப்ளை லெட்டர் வரும். ஜாப் ரிப்ளை லெட்டர், அதாவது பயோடேட்டா இல்லை ரெஸ்யூமே போட்டு எழுதுகிற மாதிரியும் வரும். அந்த ஃபார்மேட்டை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பாட் தேரர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர் சாய்ஸில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டென்ஸ் ஃபார்மு, மாடல் ஆக்சிலரி, ஹோமோஃபோன்ஸு அந்த இது வரும். அது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸ்பாட் தேரர் இல்லைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வரும். அடுத்து ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் இல்லை ப்ரோயம் காம்ப்ரிஹென்ஷன் ஏதாவது ஒன்று வந்துட்டு அது கூட டயலாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று வரும். சம்டைம் டயலாக் பதிலாக அந்த இடத்துல கூட ஜென்ரல் பேராகிராஃப் வரலாம். அந்த நோட் மேக்கிங் இது கூட ஓவரால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியலை ஒரு டைம் தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.